ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். உங்களுடைய டவுட்ஸும் நான் கிளியர் பண்ணுறேன். அப்படி இருந்தாலும் பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அந்த பேசிக்கான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப உங்களுக்கு அதுக்கு மேலே போகிறதுல டவுட்ஸ் கண்டிப்பாக வராது. அப்போ நீங்கள் எடுக்கிற மெஷர்மெண்ட்லேயும் ஒரு ப்ளவுஸாக இருக்கட்டும், ஒரு உடம்புல பாடி மெஷர்மெண்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் எடுக்கும்போது என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க, அதை எப்படி கரெக்ட் பண்ணணும், அதை எப்படி எடுத்தீங்கன்னா அது கரெக்டாக வரும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா நான் கிளாஸஸ் நிறைய போட்டாலும் உங்களுக்கு அந்த பேசிக்கில் வர மிஸ்டேக்னால் மட்டும்தான் அந்த பிரச்சனை ப்ளவுஸ் முடிக்கும்போது ஒரு பெரிய இஷ்யூவாக உங்களுக்கு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்லேயும் கட்டிங்லேயும் தான் வரணும். தைக்கிறது அப்படிங்கிறது நம்ம எங்கெங்கெல்லாம் நாச் போட்டிருக்கோமோ, எங்கெங்கெல்லாம் நீடில் ஊசி மார்க் போட்டிருக்கோமோ அந்த இடம்லாம் டாட் பிடிக்கிறதும், நாச்சஸ் இருக்கிற இடத்துல தையல் போடுறதும், இது யூஸ்வலாக எல்லாருமே, அதாவது ஒரு கட்டிங் நம்ம போட்டு கொடுத்துட்டோம்னா யார் வேணாலுமே அந்த இதை முடிச்சிருவாங்க, அந்த ப்ளவுஸையோ சுடிதாரையோ முடிச்சிருவாங்க. ஆனால் கட்டிங்னுடைய மெயின் இது மெஷர்மெண்ட்லேயும், அந்த மெஷர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி நம்ம கட்டிங் போடுறதுலேயும் தான் நிறைய திருத்தங்கள் நம்ம செய்யணும். அது எப்படி நம்ம கட்டிங் போட்டால் அந்த அவுட்புட் நீட்டாக இருக்கும், நம்ம போடுறதுக்கு கரெக்டாக வரும் அப்படிங்கிறது தான் பேசிக்கு. அதனால் இந்த வீடியோஸை கொஞ்சம் கேர் எடுத்து என்னென்ன மிஸ்டேக் வரும், எப்படி வருங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக அளவெடுங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் எடுத்திருக்க எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் நான் ஆல்ரெடி எடுத்து எழுதி வச்சுருக்கேன், இருந்தாலும் இந்த மிஸ்டேக் வருது, நான் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிற அதை எல்லாத்தையுமே விட்டுட்டு நீங்கள் புதுசாக, அதாவது இப்போ தான் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியாக புதுசாக ஒரு மெஷர்மெண்ட்டை எடுத்து அதுக்கப்புறம் அதை எப்படி மாற்றணுமோ அந்த மாதிரி மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள், கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன மிஸ்டேக் பண்ணீங்க, இப்போ இந்த ப்ளவுஸ்னுடைய ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ இந்த வீடியோவை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஒரு பெல் ஐக்கான் வரும். அதை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணியும் தேங்க் பண்ணியும் நிறையா வீடியோஸ் போட சொல்லியும் உங்களுடைய அதில் இருக்க மைனஸ் எல்லாமே சொல்லியும் நீங்கள் போடுறீங்க கமெண்ட்ஸு. அது வரைக்கும் ஓகே, தேங்க்யூ. உங்களுடைய டவுட்ஸு மேலும் மேலும் வர்றதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பேசிக்காக ஒருத்தரை நம்ம நிற்க வச்சுட்டு நம்ம அளவு எடுக்கிறோம். அப்போது ஒரு சிலர் சொல்கிற அவங்கக்கிட்ட நம்ம அளவு கேட்கும்போது அவங்க ஓகேன்னு சொல்லிடுவாங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சு ஒரு பேக் லென்த் நம்ம எடுக்கிறோம். பேக் லென்த் எங்கே எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம கழுத்தினுடைய இந்த ஷோல்டர் பகுதி, உயரமான பகுதியில் இருந்து தான் பின்னாடி ஸ்ட்ரைட்டாக டேப் வச்சு பேக் லென்த்து நம்ம எடுக்கிறோம். அப்போ பேக் லென்த்து நம்ம எடுக்கும்போது அவங்களுக்கு சரியாக அந்த மெஷர்மெண்ட் பேக் சைடில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு கண்ணாடி இருந்துச்சு அப்படின்னா அவங்க அதை பார்த்து சொல்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஒரு கண்ணாடி பேக் சைடில் வச்சு அவங்கள நிற்க வச்சு திரும்பி அவங்க பார்க்கும்போது இந்த இறக்கம் இருந்தால் ஓகே. ஏன்னா ப்ளவுஸ் போட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா கூட அந்த ப்ளவுஸு முன்னாடி ஷோல்டர் சைடு இறங்கி இருக்கலாம், இல்லை ரொம்ப அந்த ஷோல்டர் நமக்கு சரியான ஒரு பாயிண்டில் உட்காராமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அவங்க போட்டிருக்க ப்ளவுஸையே நம்ம அளவு எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க 13 வச்சு தான் அந்த ப்ளவுஸ் தைப்பாங்க. அது ஷோல்டர் முன்பக்கமாக இறங்கி இருக்கும், பின்னாடி நம்ம அளவு எடுத்து பார்க்கும்போது ஒரு 11 தான் வரும். அப்போ என்ன ஆகும்னா நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட் தப்பாயிரும். அதனால் அவங்க போட்டிருக்கிற ப்ளவுஸை நம்ம மைண்டில் வச்சுக்கக்கூடாது. அதனால் நம்ம அவங்க பாடி மெஷர்மெண்ட்டில் நம்ம தைக்கிற ப்ளவுஸு அவங்களுக்கு எந்த இடத்துல எந்த உயரம் வரைக்கும் வரணும் அப்படிங்கிறத தான் நம்ம ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கணும். அப்போது அவங்களுடைய ஷோல்டரில் இருந்து இடுப்பு, அதாவது பின்னாடி சதையே அப்படி இது இருந்துச்சு அப்படின்னா அதை கீழே கவர் பண்ணி தான் நீங்கள் அளவு எடுக்கணும். அதுக்கு மேலேயே எடுத்தீங்க அப்படின்னா அவங்க ப்ளவுஸ் போடும்போது கண்டிப்பாக செட் ஆகாது. அதனால் அந்த சைடில் இருக்க மசில்ஸை கவர் பண்ணி கீழே இறக்கமாக வச்சு நீங்கள் எவ்வளோ உயரம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுங்க. சப்போஸ் அவங்களுக்கு உயரம் சொல்ல தெரியல, நீங்களே நார்மலாக எவ்வளோ வைப்பீங்களோ அந்த அளவு வைங்க அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் பேர் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு சிலர் யாருமே இப்போ ரொம்ப இடுப்பு இறக்கம் அதிகம் வச்சு தான் போடுறாங்க, மேலே வச்சு யாரும் போடுறதில்ல. யாராவது ஒரு சிலர் கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கவங்க, அந்த மாதிரி இருக்கவங்க மட்டும்தான் அதில் அந்த இது பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக ஒரு தடவைக்கு 2 தடவை அவங்களுடைய உயரம் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வச்சு நம்ம அளவு எடுத்து முதல்ல நோட் பண்ணிக்கணும்.
அதுக்கப்புறம் அப்படியே பின் கழுத்து எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத மெயினாக பார்க்கணும். இப்போ ஒரு சிலர் வந்து நல்லா இறக்கம் வச்சு அந்த முதுகு பகுதி வந்து நல்லா ப்ராடாக தெரியணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் வந்து அந்த முதுகு பகுதி லோ நெக் வச்சு சின்னதாக தெரிஞ்சால் போதும்னு நினைப்பாங்க. அப்படி இவங்க எப்படி நினைக்கிறாங்க, நீங்கள் அளவு எடுக்கக்கூடியவங்க அந்த எந்த மாதிரி விரும்புகிறாங்க, லோ நெக் வேணுமா, ஹை நெக் வேணுமா, இல்லை முதுகு போர்ஷனில் கிளாத் நிறையா வேணும், ரொம்ப கம்மியாகிடக்கூடாது, அந்த மாதிரி நிறையா வந்து அவங்க கேட்பாங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து நெக்கை இறக்கிட்டோம்னா பேக் போர்ஷன் ரொம்ப கம்மியாக தெரியுதுங்க, இன்னும் கொஞ்சம் இறக்கம் வச்சிருக்கலாம் அப்படிம்பாங்க. அதனால் அதையும் நீங்கள் முதல்லையே அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க. இவ்வளோ இறக்கம் வச்சா இந்த அளவுக்கு உங்களுக்கு முதுகு பகுதியில் துணி இருக்கும், இவ்வளோ லோவாக வச்சிட்டிங்க அப்படின்னா சின்னதாக தான் ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு தான் வரும், அது உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்டுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் ஏன் நான் முன்னாடி சொல்கிறேன்னா, இது வந்து ப்ளவுஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாது. ஏன்னா இது வந்துச்சு அப்படின்னாவே நமக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிரும். நம்ம கரெக்டாக தான் எடுத்தோம், அவங்க வந்து கரெக்டாக சொல்லலை, அதனால் இந்த மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். அதனால் முன்னாடியே நீங்கள் அதை கேட்டுக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டர் வந்து இந்த இறக்கம் இதெல்லாம் தான் வந்து அவங்கக்கிட்ட நம்ம கேட்குறோம். அதாவது ஃப்ரண்ட் நெக்கு எவ்வளோ இறக்கம் வேணும், பேக் நெக்கு எவ்வளோ இறக்கம் வேணும், இடுப்பு எவ்வளோ இறக்கம் வேணும், கை நீளம் எவ்வளோ வேணும், இந்த அளவுகள் மட்டும்தான் அவங்கக்கிட்ட நம்ம கேட்க போகிறோம். மற்றது எல்லாமே நம்ம தான் கவனமாக எடுக்கணும். அதாவது ஒரு ஆம் ஹோல் ரவுண்டு எடுக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஆம் ஹோல் ரவுண்டு எந்த பொசிஷனில் வச்சு எடுக்கணும், கரெக்டாக அந்த முண்டாவுடைய ரவுண்டு அந்த இடத்துல தான் நமக்கு வச்சு நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த நீங்கள் ரவுண்ட் பண்ணி எடுங்க. ரொம்ப டைட்டாகவும் எடுத்துடாதீங்க, ரொம்ப லூஸாகவும் எடுத்துடாதீங்க, நார்மலாக அளவு எடுங்க. அதே மாதிரி ஷோல்டர் டு ஷோல்டர், போனில் இருந்து இந்த பக்கம் அந்த ஷோல்டருடைய அளவு உங்களுக்கு தெரியும். நார்மல் ஷோல்டரா ஸ்கொயர் ஷோல்டரா எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து ஷோல்டர் அளவும் நீங்கள் கரெக்டாக எடுக்கணும். அந்த ஷோல்டர் அளவில் டவுட் வந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி பேக் போன்லேருந்து ஒன் சைடு எடுங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் ஷோல்டர் அளவு எடுத்துட்டீங்க, செஸ்ட் ரவுண்டு எடுத்துட்டீங்க, மற்ற எல்லா அளவுகள் ஆம் ஹோல் ரவுண்டு, கையினுடைய நீளம், கையினுடைய ரவுண்டு, இது எல்லாமே நீங்கள் எடுத்துட்டீங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு கேட்கக்கூடிய இது என்னென்னா, அவங்களுக்கு நெக்கு எப்படி வேணும், அதாவது க்ளோஸாக வேணுமா அகலமாக வேணுமா. இப்போ அகலமாக வேணுமா அப்படின்னா அதில் 2 அர்த்தம் இருக்கும். ஒன்று கழுத்து அகலம், ஒன்று ஷோல்டர் அகலம். க்ளோஸாக வேணுமா அப்படின்னா ஒன்று வந்து நெக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக வரும், அந்த மாதிரி இருக்கும். இல்லாட்டினா தின் ஷோல்டர் அப்படிங்கிற மாதிரி. அதாவது நீங்கள் புரிஞ்சிக்கிற விஷயம் வந்து ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் அவங்க சொல்கிறது இருக்கும். அதாவது இறக்கமாக வைங்கன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் சேர்த்தி வைங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ சேர்த்தி வைக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்குவோன்னா கீழே இறக்கணும்னு நினைப்போம் நெக்கு. ஆனால் அவங்க சொல்கிறது கழுத்தை வந்து மேலே ஏற்றி வைக்கணும், அதாவது இன்னும் கொஞ்சம் கழுத்தை மேலே வரணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரும். அப்போது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய இது வந்து அவங்க கஸ்டமர் வந்து என்ன நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கவனமாக நோட் பண்ணிக்கணும். அது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்னது ஒன்று நீங்கள் செஞ்சது ஒன்று அப்படிங்கிற மாதிரி நமக்கு பொறுமை இல்லாமல் போச்சு அப்படின்னாலும் அது வேறு மாதிரி பிரச்சனையில் போய் முடியும். அதனால் நம்ம சைடு எந்த ஒரு தப்பும் ஃபஸ்ட்டு வரக்கூடாது. செகண்டரி அவங்க சொல்கிற விஷயங்கள் வந்து அவங்க தெரியாமல் சொல்லும்போது அதை அவங்களுக்கு புரிய வச்சு அதை நம்ம கரெக்ட் பண்ணணும். நம்ம பாட்டுக்கு இவங்க இப்படி தான் சொல்கிறாங்க, நம்ம இப்படி நோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணக்கூடாது. அவங்களுக்கு வந்து இதை நீங்கள் தெளிவாக சொல்லிடணும். நீங்கள் சொல்கிற அளவு இப்படி வருங்க, அப்படி வேணுமா வேண்டாமா, இல்லை நான் சொல்கிற அளவுப்படி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் அப்படிங்கிற அந்த இதை எல்லாமே நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும். அதே மாதிரி ரொம்ப வந்து கப் ஷேப் வந்து பெருசாகவும் ரொம்ப சேகிங்காகவும் இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம மெஷர்மெண்ட் எல்லாமே நார்மலாக எடுத்து எல்லாமே ஃபினிஷ் பண்ணிடுவோம். சம்டைம்ஸ் நம்மளுடைய கால்குலேஷனையும் தாண்டி, அதாவது நமக்கு தெரியும் இவங்களுக்கு வந்து கப் ஷேப் இப்படி இருக்குது, நம்ம இந்த மாதிரி தான் இவங்களுக்கு ஓப்பன் லென்த் அதிகப்படுத்தணும், பட்டி தின்னாக வைக்கணும், 4 டாட் போடணும், இந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணிடுவோம். இருந்தாலும் அவங்க போடும்போது அது வந்து எனக்கு கப் ஷேப் செட் ஆகலை, நான் போடுறது வந்து எனக்கு ஃபிட் ஆகலை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வரும். இது எதனால் அப்படின்னா இன்னுமே வந்து அவங்க கப் ஷேப்புக்கும் நம்மளுடைய ஸ்டிச்சிங்க்கும் செட் ஆகலை அப்படிங்கிறது தான். இது வந்து மிஸ்டேக் கிடையாது, இது வந்து அடுத்த ப்ளவுஸில் நம்ம அதை கரெக்ட் பண்ணணும். அதாவது என்ன மிஸ்டேக்கு, ஏன்னா ஒன்ஸ் நம்ம வெட்டி நம்ம தைச்சி கொடுத்த ப்ளவுஸில் வந்து அதை வந்து கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுறது கஷ்டம்தான். ஏன்னா மறுபடியும் ஜாயிண்ட் எல்லாம் போட முடியாது. அப்போ அடுத்த ப்ளவுஸில் இந்த ப்ளவுஸை வச்சு நம்ம மேட்ச் பண்ணும்போது அவங்க இன்னும் என்னென்ன மிஸ்டேக், அதாவது என்னென்ன மிஸ்டேக் இந்த ப்ளவுஸில் இருக்குதுன்னு சொன்னாங்களோ அதை எல்லாத்தையுமே அதை கரெக்ட் பண்ணி தான் நம்ம போட முடியும். எடுத்து ஒரே ப்ளவுஸில் நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், நார்மலான ஸ்ட்ரக்சராக இருக்கிறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ளவுஸே நம்ம தைச்சி கொடுத்த உடனே ஃபிட்டிங் கரெக்டாக வரும். மேக்ஸிமம் பேருக்கு அது செட் ஆயிடுது. அது வந்து நம்ம ஏன்னா அவங்களுடைய எப்படி போடுவாங்க ப்ளவுஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே மேக்ஸிமம் வந்து இந்த ப்ராப்ளம் வராது.
ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்ட்ரக்சரு, ஒரு பாடி ஷேப்பு, ஒரு இது எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு டைமுக்கு 2 டைம் நம்ம அதை சேஞ்ச் பண்ணவோ ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணவோ அந்த மாதிரி வரதான் செய்யும். இது வந்து நேச்சுரல், எல்லா கடையிலையுமே இந்த ப்ராப்ளம் வரதான் செய்யும். இதில் வந்து நீங்கள் வந்து நம்ம தைக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ப்ளவுஸை வச்சு நீங்கள் உங்களுடைய இதை வந்து நீங்கள் கணக்கு போடக்கூடாது. ஏன்னா இது வந்து எப்பேர் நான் தைக்கிற கடையிலையா இருக்கட்டும், என்னுடைய கடை, எனக்கு நான் சொல்லி கொடுத்த ஸ்டூடெண்டோட கடை, இல்லை வேறு அக்கம் பக்கத்தில் இருக்கிற கடை, இப்படி எதுலையா இருந்தாலும் ஒரு மிஸ்டேக் ஒன்று வரதான் செய்யும். அந்த மிஸ்டேக்கை வந்து ரிப்பீட் ஆகாமல் அதை எப்படி கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா இதை நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய பேர் சொல்கிற விஷயம், நான் எப்படி தைச்சாலும் சரியாக வரலன்னு எனக்கு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. அதனால் எனக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, என்னால் ஸ்டிச் பண்ண முடியல அப்படிங்கிறது. அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து ஃபேஸ் பண்ண முடியும். அது வந்து ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த நேரத்தில் கொஞ்சம் என்னடா இது நம்ம தைச்சது சரியில்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருமே ஒழிய, அதுக்கப்புறம் அது செஞ்சு கொடுத்துட்டோம், எப்பேற்பட்ட ஆல்ட்ரேஷனாக இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அடுத்த ஸ்டெப் போகும்போது உங்களுக்கு அதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஷோல்டர் அளவு நம்ம எடுக்கிறோம். செஸ்ட் ரவுண்டை வச்சு நீங்கள் கால்குலேஷன் எல்லாமே போட்டுக்கிறீங்க. இப்போ இதில் என்ன நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும், ஒரு சிலருக்கு ஷோல்டர் கரெக்டாக வரல அப்படின்னா செஸ்ட் ரவுண்டு 8ஆக பிரித்து ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். நார்மல் ஷோல்டர் உள்ளவங்களுக்கு இது ஓகே. அதுவே ஸ்கொயர் ஷோல்டராக இருக்கவங்களுக்கு இந்த ஷோல்டர் அளவு வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்தணும். ஒன்று வந்து ஒரு 1/2 இன்ச்சு சீம் அளவுன்னு சேர்த்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா 1/2 ஷோல்டர் எடுத்துகிட்டு 1.5 இன்ச்சு அல்லது 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி வைக்கிற மாதிரி தான் வரும். இது சுடிதாருக்குமே இது வந்து செட் ஆகும். ஏன்னா நம்ம ஷோல்டர் கரெக்டாக உட்காரணும், செஸ்ட் ரவுண்டு கரெக்டாக இருக்கணும், ஆர்ம் ஹோல் ரவுண்டு கரெக்டாக இருக்கணும். இந்த 3 கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு ப்ளவுஸ் ஓரளவுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக வரும். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கு வந்து டீப்பாக வேணும், அதனால் நான் ரொம்ப டீப்பாக ரொம்ப அகலமாக வேணும், நான் கட் பண்ணுறேன் அப்படின்னா டீப் ரொம்ப போக போக முன்னாடி என்ன பண்ணணும்னா அந்த கிராஸ் வந்து கொஞ்சம் சேர்த்து தான் நீங்கள் கட் பண்ண வேண்டி வரும். நார்மலான ரவுண்டு அப்படின்னா, அதாவது சும்மா எல் மாதிரி ஒரு கேர்வ் மட்டும் வருது அப்படின்னா முன்னாடி வந்து சும்மா கொஞ்சமாக கட் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப இப்படி எல் ஷேப்பில் வருது அப்படின்னா முன்னாடி இன்னும் கொஞ்சம் சேர்த்து தான் கட் பண்ணணும். அப்போ தான் வந்து ஹூக் போடும்போது நெக்கு லூஸ் வராமல் இருக்கும். அப்படி நீங்கள் வைக்கும்போது பேக் ஆர்ம் ஹோல் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதாவது நார்மலாக ஒரு 15 அப்படின்னா 7.5 இன்ச்சு வரும். ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது நம்ம துணி கொஞ்சம் சேர்த்து வைப்போம். அதாவது பேக் வந்து உள்ளே தள்ளி கட் பண்ணுவோம். ஃப்ரண்ட்டில் என்ன பண்ணுவோன்னா செஸ்ட் ரவுண்டு எவ்வளோ இருக்கோ அந்த அளவை செக் பண்ணிவிட்டு நாச் போடுங்க. நீங்கள் பாட்டுக்கு கொஞ்சம் உள்ளே தள்ளி எப்பவும் போல் நாச் போட்டிங்க அப்படின்னா முன்னாடி இழுத்து போடுற மாதிரி ஒரு டைட் வரும். அதே மாதிரி ஷோல்டர் அளவு கரெக்டாக இல்லாட்டினா முன்பக்கமும் பின்பக்கமும் துணி வந்து நிறைய ஒரு மாதிரி பல்ஜாக இப்படி நெக்கு ஸ்லீவை சுற்றியே இப்படி சுருண்டுட்டு, அந்த ஷோல்டர் சுற்றியே சுருண்டுட்டு வர மாதிரி நமக்கு தெரியும். ஷோல்டர் மீன்ஸ் ஆர்ம் ஹோலும் ஸ்லீவும் வந்து செட் ஆகிற இடத்துல ஒரு பைப் மாதிரி ஒரு பெண்ட் மாதிரி ஒரு துணி வந்து நிறைய தூக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி வர்றதுமே வந்து என்னென்னா நம்ம ஷோல்டர் வந்து அதிகமாக வச்சிட்டோம் அப்படிங்கிறது தான். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் ஷோல்டர் கால்குலேஷனாக இருக்கட்டும், ஆர்ம் ஹோலு, செஸ்ட் ரவுண்டு, இது எல்லாமே நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ எங்கிட்ட ஷோல்டர் அளவு இல்லை அப்படின்னா ஆர்ம் ஹோல் அளவும் ஷோல்டர் அளவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும். அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆர்ம் ஹோல் ஒரு 15.5 வருது அப்படின்னா ஷோல்டர் ஒரு 15, 15.5 இல்லாட்டின்னு அந்த அளவு தான் வரும். அப்போ வந்து அந்த அளவு இல்லாதவங்க நீங்கள் ஆர்ம் ஹோல் அளவை வச்சு ஷோல்டர் அளவை நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செஸ்ட் ரவுண்டு இருக்குது, ஆனால் எங்கிட்ட வந்துட்டு ஆர்ம் ஹோல் ரவுண்டு இல்லை அப்படின்னாலும் நம்ம செஸ்ட் ரவுண்டை வந்து 4ஆக பிரித்து 1 இன்ச்சை மைனஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் அப்ராக்சிமேட்டாக ஒரு கால்குலேஷன் உங்களுக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்டு தெரியும். இந்த கால்குலேஷன் இது எல்லாமே வந்துட்டு நான் வீடியோஸில் நிறைய நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி இப்போது நிறைய பேருக்கு ஒரு சில பர்டிகுலர் மெஷர்மெண்ட் கொடுத்து இதுக்கு கட்டிங் போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. மேக்ஸிமம் கட்டிங் அப்படிங்கிறது வந்து எல்லா மெஷர்மெண்ட்டும் ஒரே மாதிரி வச்சு தான் நம்ம கட்டிங் போடுறோம். இப்போ வந்து 44 செஸ்ட் ரவுண்டு அப்படின்னா ஒரு 38 வெயிஸ்ட் ரவுண்டு, ஒரு 14 இன்ச்சு உயரம், முன்கழுத்து 6, 7 இப்படி எங்கிட்ட ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும். அதே 42 செஸ்ட் ரவுண்டு வச்சு உங்ககிட்ட ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும். செஸ்ட் ரவுண்டு மட்டும்தான் ஒன்றா இருக்கும், வெயிஸ்ட்டு, ஸ்லீவு, நெக்கு எல்லாமே மாறி தான் இருக்கும். அப்போ நான் ஒரு கட்டிங் போடுறேன் அப்படின்னா அதை நீங்கள் மாடர்னாக வச்சு உங்கள் மெஷர்மெண்ட்டை அப்ளை பண்ணுவோம். ஏன்னா நம்ம சின்னதுலேருந்து ஒரு மேக்ஸ்னா கூட நம்ம அப்படி தான் நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணுவோம்.
நிறைய பேருக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் போடுற கட்டிங் வந்து சேம் அதே மாதிரி போட்டால் தான் கரெக்டாக வரும் அப்படிங்கிறாங்க. அப்படி கிடையாது. எக்ஸாம்பிள்னு ஒரு சம் கொடுத்துட்டு நம்மளை வந்து அவங்க கொடுத்துருக்க இதை வந்து நம்மளை ஆன்சர் பார்க்க சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இதுவும். எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு மெஷர்மெண்ட் போட்டு ஒரு கட்டிங் நான் போடுறேன் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்க கட்டிங்கை வச்சு நீங்கள் அந்த இதில் வந்து சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் கட்டிங் போடணும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்து அப்படியே நம்ம பண்ணுறதை விட நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதில் யூஸ் பண்ணி இப்படி பண்ணினாதான் இது சரியாக வரும், எந்த ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்தாலும் என்னால் கட்டிங் போட முடியும். ஏன்னா முந்தியெல்லாம் ஆரம்பத்தில் காலத்துலலாம் நானே கொஞ்சம் உடம்பு ஃபேட்டாக இருக்கவங்களுக்கெல்லாம் கட்டிங் போடணுன்னா ரொம்பவே பயப்படுவேன். ஏன்னா இவங்களுக்கு வந்து நம்ம கரெக்டாக அந்த ஃபிட்டிங்க்கு கொண்டு வந்துட முடியுமா, ஒரு 40-45 சைஸ் வரைக்குமே நமக்கு ஓகே. அதுக்கும் மேலே ஒரு 50-52 இப்படி இருக்கவங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி கட்டிங் போடுவோம், அது போட்டால் இவங்களுக்கு கரெக்டாக வந்துருமா, அதுவும் மெஷர்மெண்ட்ஸை வச்சு நம்ம கட்டிங் போட்டால் சரியாக வந்துருமா அப்படிங்கிற அந்த ஒரு பதட்டம் எனக்கு எல்லாமே கூட இருந்தது ஸ்டார்டிங்கில் எல்லாம். அதுக்கப்புறமா நம்ம அதில் ஒரு பெரிய விஷயமுமே கிடையாது. அவங்க கப் ஷேப் என்ன, அவங்க உயரம் என்ன, எல்லாத்துலேயுமே இன்னும் கூட கொஞ்சம் லூஸ் வேணும்னாலும் வச்சுட்டு அதுக்கப்புறம் டக் பிடிச்சிக்கலாம். அது கூட தப்பு கிடையாது. பத்தாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு பயம். மற்றபடி கொஞ்சம் பெருசாக போச்சுன்னா கூட ஒரு தையல் போட்டு கொடுக்குறதுல தப்பு இல்லை. அப்படி நீங்கள் வந்து எந்த மெஷர்மெண்ட் கொடுத்தாலும் கட்டிங் போடுற அளவுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. அதே மாதிரி உயரம், இடுப்பு சுற்றளவு ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டாக செக் பண்ணுங்கள். செஸ்ட் ரவுண்டு, வெயிஸ்ட் ரவுண்டு, உயரம், முன்கழுத்து, பின்கழுத்து, கை நீளம், ஷோல்டர், ஆர்ம் ஹோல், கை சுற்றளவு, முன்பக்க உயரம், ஓப்பன் உயரம், பட்டியினோட உயரம், அந்த டாட்டினோட டிஸ்டன்ஸ், இப்படி எல்லா மெஷர்மெண்ட்டையும் நீங்கள் பக்காவாக எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் கட்டிங் கரெக்டான முறையில் அளவை குறித்து, அதாவது டேப்பு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்கா, இல்லை ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அது டேப் ஒரு மாதிரி ஒன்றா நெளிஞ்சிட்டு எக்ஸ்பெண்ட் ஆகி போயிடும், இல்லாட்டினா ரொம்ப ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி ஆயிரும். கிளாத்து டேப்பாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நாள் லைஃப் வரும். அந்த மாதிரி மேக்ஸிமம் இப்போ கிடைக்கிறதில்ல. அந்த மாதிரி கிளாத்தில் வர்றது வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டேப்பில் வந்து எந்த மிஸ்டேக்குமே வராது. ஏன்னா டேப்புமே குறிப்பிட்ட நாளுக்கு ஒருக்க நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா பேசிக்காக நீங்கள் போடுற கட்டிங் மெஷர்மெண்ட்டை எப்படி கஸ்டமருக்கு எடுக்கிறீங்க, அதை எப்படி அப்ளை பண்ணி அதை எப்படி கன்வெர்ட் பண்ணி எப்படி நீங்கள் போடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களோட அவுட்புட் வந்து வரும். அதனால் நான் பேசிக்காக இந்த சொன்ன விஷயம் வந்து நிறையா உங்களுக்கு சொல்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் கவனமாக இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் போடுற கட்டிங் வந்து புதுசாக தான் தெரியும். அதாவது ஒரு லைன் போடணுன்னா கூட ஸ்கேல் வச்சு பாக்ஸ் போட்டு அதில் மார்க் பண்ணுங்கள். சும்மா அதாவது நான் வந்து நல்லா தெரிஞ்சவங்க வந்து ஃப்ரீ ஹேண்டாக போடுறது அப்படிங்கிறது வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ். அதை வந்து நீங்கள் அப்படி போடுறது சரியாக வராது அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. நானும் கூட பாக்ஸ் போட்டு தான் நான் வந்து கர்வ் லைன் போடுவேன். ஆனால் ஸ்கேலும் டேப்பும் நீடில் இது வந்து கம்பல்சரி என் டேபிளில் நான் வச்சுருப்பேன். ஏன்னா அதை வச்சு நம்ம போட்டால் மட்டும்தான் ஸ்ட்ரெயிட் லைன், பெண்ட் லைன் எல்லாம் நம்ம கரெக்டாக போட முடியும். அதனால் என்னென்னலாம் நம்ம கரெக்டாக வச்சு பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே ப்ராப்பராக ப்ரொசீஜர் படி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ப்ளவுஸ் வந்து நீட்டாக வரும். சுடிதாரோ ப்ளவுஸோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நீட்டாக வரும். அதனால் உங்களுடைய டவுட்ஸை வந்து மேலும் மேலும் நீங்கள் கேட்கும்போது உங்ககிட்ட அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, அதை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோமா இல்லை அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை பண்ணி அதிலேயே நம்ம வீடியோஸில் போய் சர்ச் பண்ணிங்கனாலும் நிறையா இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து மறுபடியும் இதில் எனக்கு இன்னும் சந்தேகம் தீரலை அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் போடுங்க. நான் உங்களுக்கான ஆன்சர் பண்ணுறேன். மேக்ஸிமம் ஒரு அளவு எப்படி எடுக்கணும், அதனால் என்னென்னலாம் நம்ம அதில் கரெக்ட் பண்ணணும், என்னென்ன ரீசெக் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு ப்ளவுஸ்லையாக இருந்தாலும் சரி, பாடியாக இருந்தாலும் சரி, நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு புதுசாக அப்ளை பண்ணி அதை வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோவுக்கு அப்புறம் நீங்கள் தைச்ச ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.